ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஸியா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் நம்ம முக்கியமான ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பிளவுஸ் ஸ்டிச் பண்ற டெய்லர்ஸ் சந்திக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆம்ஹோல் சுருக்கம். நிறைய பிளவுஸ்ல ஆம்ஹோல் சுருக்கம் வரும். ஆம்ஹோல் சுருக்கத்தை வந்து ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு ரீசன் சொல்லி இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணா ஆம்ஹோல் சுருக்கத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சரி பண்ணிடவே முடியாது. நிறைய ரீசன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து இந்த ஆம்ஹோல் கர்வ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு டீப் பண்ணி டிரா பண்ணணும், எந்த அளவுக்கு டீப் பண்ணி டிரா பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சுருக்கம் இல்லாம நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் பிளவுஸோட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் என்னோட ஆம்ஹோல் கர்வ் தான். கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன், அதுவும் ஆம்ஹோல் கர்வ் தான். நிறைய பேர் வந்து மேலேயே மார்க் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எந்த தூரத்துல மார்க் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து ஆம்ஹோல் கர்வ் எங்க ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அழிச்சு நம்ம மார்க் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து சில நேரத்துல உங்களுக்கு கரெக்டா இருக்கும், சில நேரத்துல நீங்க தச்சு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்னர்ல இருந்து, அதாவது நம்மளோட செஸ்ட் லைனும் நம்மளோட ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற கார்னர்ல இருந்து எத்தனை இன்ச்சுக்கு நீங்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பை 24, இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செஸ்ட் சைஸ் வந்து 36. அப்போ 36 டிவைடட் பை 24 போட்டால் எனக்கு 1.5 இன்ச்சஸ் வருது. அப்போ இந்த கார்னர்ல இருந்து இந்த கர்வ் வந்து 1.5 இன்ச்சஸ்ல நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆம்ஹோல் சுருக்கம் இல்லாம கரெக்டா ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து ஆம்ஹோல் கர்வுக்கான ஃபார்முலால எனக்கு 1.5 இன்ச்சஸ் வந்துச்சு. இந்த ஆம்ஹோல் கர்வ் இருக்கு பாருங்க, இந்த கர்வ் வந்து எவ்வளவு தூரத்துல நம்ம டீப் கொடுத்து டிரா பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் இருக்குல்ல, இந்த கார்னர்ல இருந்து, அதாவது நம்மளோட ஷோல்டர் லைன் இருக்குல்ல, அங்க இருந்து நம்ம கார்னர்ல இருந்து கரெக்டா இந்த இடத்துல 1.5 இன்ச் வரணும். இது செஸ்ட் லைன், இது ஷோல்டர் லைன், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச் லென்த் வச்சுட்டு அந்த 1.5 இன்ச்ல டச் ஆகிற மாதிரி உங்களோட ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இங்க பாருங்க, நான் 1.5 இன்ச் கரெக்டா வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ 1.5 இன்ச்ல நீங்க வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் கர்வ் வரீங்க. என்னோட ஆம்ஹோல் கர்வோட மெஷர்மெண்ட் வந்து 16.5. ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 8.25 இன்ச் வரணும். ஸோ இதுல வந்து 8.25 இன்ச் பெர்ஃபெக்டா வரும். 8.25 இன்ச் இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன ஆம்ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு ஃபாலோ பண்ற டெக்னிக் தான். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் சுருக்கம் வந்து அவாய்ட் ஆகும். ஃபேஷன் டிசைனிங், ஆரி எம்ப்ராய்டரி, சாரி குச்சு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங், இந்த 4 கிளாஸும் டைரக்ட் கிளாஸாவும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸாவும் எடுக்கிறேன். பிளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் நார்மல் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஆரி எம்ப்ராய்டரி ட்ரேஸ் புக் சேல்க்கு அவைலபிளா இருக்கு. நெக்கோட மார்க்கிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்டிச்சோட நேம்ஸ் வந்து இதுல மார்க் பண்ணி தந்திருக்கேன். இதுல உள்ள எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.